Taste the Daily. நான்காண்டு திமுக ஆட்சியில் மக்களும் அரசு ஊழியர்களும் கோபத்துடன் இருப்பதால் வரும் 2026இல் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் என்று கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் வேட்டைக்காரன் புதூரில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் MGRின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கெட்டு இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். சட்டமன்ற தேர்தல் என்று வந்தால் அதிமுக தான் எந்த காலத்திலையும் ஒரு முறை வெற்றி வாய்ப்பு அதிமுக வந்தால் கண்டிப்பா அம்மாவுடைய ஆட்சி எம்ஜிஆருடைய ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமையும். 2020 நம்முடைய ஆட்சி தான் அதிமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில். ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா திமுக இப்படித்தான். அதே போல 2021ல எடப்பாடி தலைமையில் சந்திச்சோம். அப்போது யாரு விரும்பி திமுக ஓட்டு போடல. 1% தான் மொத்தமாக 1% அதிமுக திமுக ஓட்டு. இப்ப சூழ்நிலை என்ன? 2021 தேர்தலில் நமக்கும் அவங்களுக்கு 1%. இன்னைக்கு 2026ல திமுக ஓட்டு போட்டுருவாங்களா? யாராவது நல்லா இருக்காங்க நிம்மதி அந்த ஆட்சியில? ஏழை நல்லா இருக்காங்களா? நடுத்தரவு நல்லா இருக்காங்களா? தொழில் முதலீட்டாளர் நல்லா இருக்காங்களா? தொழிலாளர் நல்லா இருக்காங்களா? விவசாயிகள் நல்லா இருக்காங்களா? யாருமே நல்லா இல்லை. திமுக எப்பவுமே ஓட்டு போட்டிருப்பாங்க இந்த அரசு ஊழியர். அவங்களே இந்த ஆட்சி போகணும்னு நினைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும் ஒட்டுமொத்த மக்கள் நினைக்கிறாங்க. எந்த வேலையுமே நடக்கல. ஆகவே கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல் அதிமுக ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும். இன்னைக்கு பொங்கல் பரிசு எல்லாம் உங்களுக்கு தெரியும். எடப்பாடியார் கொடுத்தாரு 2000 கொடுத்தாரா? பொங்கல் பரிசு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்தாருல. என்ன கொடுத்தாங்க? அரிசியா அல்வா கொடுத்தாங்களா? ஆமா ஆமா அரிசி கூட அல்வா கொடுத்தாரு சொல்றாங்க. கரெக்ட். இப்ப அதுதான் ஒண்ணுமே கொடுக்கல. இதுதான் திமுக. ஆகவே இன்றைக்கு திமுக பொறுத்தவரை நினைக்கிறாங்க இப்ப எல்லாம் கொடுக்க வேண்டாம், எதுக்கு இந்த 1000 கொடுக்கணும் 2000 கொடுக்கணும், தேர்தல் நேரத்தில் கொஞ்சம் பணம் கொடுத்து ஜெயிச்சுக்கிறாங்க. மக்கள் தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அப்படித்தான் ஆந்திரால எத்தனையோ செலவு பண்ணார். பணம் ஒண்ணும் இல்ல, எதிர்கட்சியா கூட வர முடியுது. ஆக பணம் மட்டும் பேசுறாரு. மக்கள் இன்னைக்கு யாருக்குமே வேலை வாய்ப்பு. அதிமுக ஆட்சி மாற்றுக்கிறது கிடையாது. எழுதி வச்சுங்க. இந்த பகுதிக்கு வேட்டைக்காரன் பேரூராட்சி, அதே போல இந்த ஒன்றியத்துக்கு, அதே போல வால்பாறை தொகுதிக்கு திமுக செய்யாத திட்டங்களை செய்வோம். கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணித்து மீண்டும் அதிமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில் வந்தாலும் விடுபட்ட திட்டங்களை செய்வோம். இந்த பகுதியெல்லாம் பயணிக்கக்கூடிய ஆனமலையில் நல்லாறு திட்டத்துக்கு எடப்பாடியை கூட்டிட்டு நேரம் கேரளா சீஃப் மினிஸ்டர் போய் பார்த்தோம். 4 போன பொள்ளாச்சி எல்லாம் வந்திருந்தாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா திட்டத்துக்கு கமிட்டி போட்டோம். 100 ஆண்டு கால பிரச்சனை, திட்டம் 70 ஆண்டு கால பிரச்சனை, செய்ய முடியாத பிரச்சனை செஞ்சிருக்கிறோம். நெஞ்ச நிமித்திட்டு ஓட்டு கேட்போம். கடந்த முறை 21 கூட 2021 திமுக ஜெயிச்சாலும் கோவை மாவட்டத்தில் 10க்கு 10 நம்ம தான் ஜெயிச்சோம். இத்தனை திட்டம் நம்ம கொடுத்திருக்கோம். திமுக எதுவுமே செய்யல. மக்களுக்கு நல்லா தெரியும். மீண்டும் அதிமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில் வரும். கோவை மாவட்டத்துக்கு மீண்டும் என்னென்ன திட்டங்கள் திமுக செய்யலையோ அத்தனை திட்டங்கள் நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லி